வெல்கம் டு கிருபாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவேஷிகா பேப்பர் பார்க்க போகிறோம். அதனுடைய ரோமன் வாய்ஸ் ரிவிஷன் வாங்க பார்ப்போம். பிரவேஷிகா பேப்பர் 1ல் செகண்ட் ரோமனான கிசி ஏக்கு கவிகா பரீட்சை தீஜியே. ஸோ இது போயமில் இருக்கக்கூடிய அந்த கவி பரீட்சை. ஸோ அந்த கவிஞர்களை பற்றி நம்ம எழுதணும் இல்லையா? ஸோ அந்த ரோமன். ஸோ இது செகண்ட் ரோமன். உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் இருக்கிற கவி பரீட்சையை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இந்த February 2021 எக்ஸாமுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ரோமனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மீனிங் லைன் பை லைனாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சுட்டு நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் எழுதி பார்த்துடலாம். நல்லா படிக்கலாம், ஜாலியாக படிக்கலாம், ஜாலியாக நம்ம எக்ஸாம் எழுதலாம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மைதிலி சரண் குப்த். ஸோ அவங்களுடைய கவி परीक्षाயை பார்க்குறோம். कवि मैथिली चरण गुप्त जी का जन्म सन 1886 में उत्तर प्रदेश के झांसी जिले में स्थित सिरगांव में हुआ. என்ன சொல்லியிருக்காங்க? கவி மைதிலி சரண் குப்த் எப்போ பிறந்தாங்க? அவங்களுடைய பிறப்பு 1886ல் உத்தரப்பிரதேஷில் ஜான்சி ஜில்லா. ஸோ அந்த ஜில்லாவுடைய பேர் வந்துட்டு ஜான்சி. மே ஸ்தித் ஹுவா நிகழ்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிர்காவ் அப்படிங்கிறது அவங்க பிறந்த கிராமத்தினுடைய பேர். ஆப் நிஷ்டாவன் வைஷ்ணவ பக்ததே. ஸோ மைதிலி சரண் குப்த் வந்துட்டு என்னது? ஒரு நிஷ்டாவன், ரொம்ப நேம நிஷ்டையெல்லாம் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவ பக்தர். வைஷ்ணவ மார்க்கத்தை வந்துட்டு கடைப்பிடித்து வாழ்ந்தவர். ரொம்ப நிஷ்டாவன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த வைணவ மதத்தை ஃபாலோ பண்ணவர். आप राष्ट्रीय कवि के नाम से प्रसिद्ध हैं. இவர் ராஷ்ட்ரிய கவி அப்படிங்கிற பேரில் ரொம்ப புகழ் பெற்றவர், ஃபேமஸ் ஆனவர். आपकी भारत भारती ராஷ்ட்ரிய பாவனாவோங்கா மூர்த்த ரூப் है. அவர் எழுதின அந்த படைப்பில் பாரத் பாரதி அப்படிங்கிற அந்த கவிதை, ஸோ அது அவருடைய தேசிய உணர்வை வெளிப்படுத்தும். அதுக்கான முக்கிய எடுத்துக்காட்டா மூர்த்த ரூப்கை அப்படின்னா என்னது? ஸோ தேசிய உணர்வு மிக்க கவிஞர் அப்படிங்கிறவரை அந்த கவிதையை படித்தா அது நமக்கு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வாசிக்கிறேன், கூட வாசிங்க. कवि मैथिली चरण गुप्त जी का जन्म सन 1886 में उत्तर प्रदेश के झांसी जिले में स्थित सिरगांव में हुआ. आप निष्ठावन वैष्णव भक्त थे. आप राष्ट्रीय कवि के नाम से प्रसिद्ध हैं. आपकी भारत भारती राष्ट्रीय भावनाओं का मूर्त रूप है. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. சாகேத் அப்படிங்கிற பேரில் நாமக் महाकाव्य साहित्य जगत में आपका नाम अमर बनाया. சாகேத் அப்படிங்கிற பேரில் அவர் எழுதின மகாகாவியம் சாகித்ய இலக்கிய உலகத்தில் அவருடைய பேரை இரவா புகழ்பெற்றதாக மாற்றுச்சு. அமர் பனாயா. அமர் பனாயானா இறந்த பிறகும் நம்ம என்ன பண்ணுறோம்? அமரராக. அமரர்னா என்ன அர்த்தம்னா செத்து போன பிறகும் அவங்கள பற்றி நம்ம அவங்களுடைய புகழை பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அந்த அமர் பனாயா அவரை ஒரு இரவா புகழடைய செய்தது. அவர் எழுதிய சாகேத் அப்படிங்கிற பேரில் எழுதின மகாகாவியம் இலக்கிய உலகத்திலேயே அவர் பேரை இரவா புகழ் சேர்த்தது அவருக்கு. இதிகாஸ் और साहित्य के तिरस्कृत पात्रों के प्रति आपकी विशेष सहानुभूति है. ஸோ இதிகாசம் அப்படின்னா என்னது? நிறைய அந்த பாடல்கள் நம்ம இதிகாசத்தில் எழுதி வச்சுருக்காங்க இல்லையா? நிறைய பாடல்கள். ஸோ அதுலேயும் சரி, சாகித்யக்கே, ஸோ அந்த இலக்கிய உலகத்துலேயும் சரி, வரலாற்றுலேயும் சரி, அதிலெல்லாம் ஒதுக்கப்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல. சில கேரக்டர்ஸ் பற்றி பெருமையாக பேசியிருக்கவே மாட்டாங்க, ஆனால் அந்த காவியத்தில் அந்த கேரக்டர் பெரிய பங்கு வகிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி திரஸ்கிருத்னா ஒதுக்கப்பட்ட, ஸோ ஒன்றுமே பற்றி அந்த கேரக்டரை பற்றி சொல்லாமலே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான திரஸ்கிருத் பாத்திரம், அந்த மாதிரியான அந்த பாத்திரம், அந்த கேரக்டர்ஸ்லாம் பற்றி அந்த கேரக்டர்ஸ்லாம் அவர் அந்த கேரக்டர்ஸ் மேலே இவருக்கு ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தி.
ஸோ அந்த இதிலெல்லாம் வந்துட்டு இவர் எடுத்து அதில் தான் வந்து இவருக்கு இன்ட்ரெஸ்ட், சகானுபூதி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு. साकेत व यशोधरा काव्य इसके सजीव प्रमाण है. साकेतங்கிற நாடகத்துலேயும் சரி, யசோதரா அப்படிங்கிற காவியத்துலேயும் சரி, இந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட கேரக்டர்ஸ், யசோதராலாம் பற்றி நம்ம காவியத்தில் பார்த்தா பெருசாக, ஆனால் யசோதராவுக்கு பெரும் பங்கு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸை பற்றி வந்துட்டு நிறைய எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு அதுக்கான எடுத்துக்காட்டு. இஸ்கி சஜீவ் பிரமான் ஹை. जयत्रद्वत, पंचवटी, पृथ्वीपुत्र आदि आपके काव्य ग्रंथों में उल्लेखनीय हैं. ஸோ அவர் எழுதின அந்த காவிய உரைநடை பகுதி காவிய கிரந்தங்களில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபேமஸ் ஆனது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேமஸ் ஆனது ஜெயத்ரத்வத் அப்படிங்கிறது. அப்புறம் பஞ்சவடி, பிருத்விபுத்ர் ஆதி ஆப்கே காவிய கிரந்தோமே உல்லேಖನೀಯ है. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜெய்சங்கர் பிரசாதோடது. ஜெய்சங்கர் பிரசாத். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை இதை வந்துட்டு நான் ஃபுல்லாக உங்களுக்கு வாசித்து காமிச்சிடுறேன். मैथिली चरण गुप्त. कवि मैथिली चरण गुप्त जी का जन्म सन 1886 में उत्तर प्रदेश के झांसी जिले में स्थित सिरगांव में हुआ. आप निष्ठावान वैष्णव भक्त थे. आप राष्ट्रीय कवि के नाम से प्रसिद्ध हैं. आपकी भारत भारती राष्ट्रीय भावनाओं का मूर्त रूप है. साकेत नामक महाकाव्य साहित्य जगत में आपका नाम अमर बनाया. इतिहास और साहित्य के तिरस्कृत पात्रों के प्रति आपकी विशेष सहानुभूति है. साकेत व यशोधरा काव्य इसके सजीव प्रमाण हैं. जयत्रद्वत, पंचवटी, पृथ्वीपुत्र आदि आपके काव्य ग्रंथों में उल्लेखनीय हैं. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கவி பரீட்சையை ஜெய்சங்கர் பிரசாதோடது. வாங்க பார்ப்போம். जयशंकर प्रसाद का जन्म सन 1899 को काशी में हुआ. जयशंकर प्रसाद उடைய பிறப்பு எந்த வருஷம்? 1889 காஷியில் நிகழ்ந்தது. காஷியில் தான் பிறந்தார். अपने स्वध्ययन द्वारा उर्दू, संस्कृत, अंग्रेज़ी भाषाओं का साहित्य ज्ञान प्राप्त किया. ஸோ அப்படின்னா ஸ்வத்தியன் அப்படின்னா என்னென்னா தானாகவே சுயமாகவே யார்கிட்டையும் போய் படிக்காமல் தானாகவே வந்துட்டு தானாகவே வந்துட்டு எத்தனை பாஷை படிச்சிருக்காரு பாருங்கள். உருது, சமஸ்கிருதம், அப்புறம் அங்கிரேசினா ஆங்கிலம் இல்லையா, இங்கிலீஷு. ஸோ இந்த பாஷையெல்லாம் தானாகவே படிச்சுக்கிட்டாரு. யாருடைய உதவியும் இல்லாமல் தானாக படிச்சுக்கிட்டாரு. சாகித்ய ஞான் பிராப்த் கியா. ஸோ அதில் படித்தது மட்டும் இல்லாமல் சாகித்ய ஞான் இலக்கண ஞானமும் பெற்றவர். इतिहास, दर्शन, धर्मशास्त्र और पुरातत्व पर आपकी विशेष रुचि थी. ஸோ இது மட்டும் இல்லாமல் சாகித்ய ஞான் கிடச்சிச்சு. இதிகாஸ்னா வரலாறு இல்லையா, தர்ஷன்னா ஃபிலாசபி, தர்மசாஸ்திரங்கள் அனைத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, கற்று தேர்ந்தவர். அவர் புராதத்துவ பர், அது மாதிரி பழமையான விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பழமையான இலக்கியம், இலக்கண இலக்கியம், அதிலெல்லாம் வந்துட்டு இவருக்கு ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட். விசேஷ ருச்சி தி. பரநிந்தா அவர் ஆத்மநிந்தா. பரநிந்தா அவர் ஆத்மஸ்துதி. ஸோ அவன் பரநிந்தானா பிறரை வந்து குறை சொல்கிறது, அதுதான் வந்துட்டு பரநிந்தா. பிறரை திட்டுறது, பிறரை வந்து அத்தவங்க இல்லாதப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது, அவங்கள பற்றி குறை சொல்கிறது, பேசுகிறது, அப்படிலாம் வந்து இவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அது மாதிரி ஆத்மஸ்துதி, தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறது இவருக்கு சுத்தமாக பிடிக்காது. பாருங்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ நம்மளாம் வந்துட்டு நம்மளாம் எப்படி இருக்கோம், நம்மளை பற்றி ஒருத்தவங்க பெருமையாக சொன்னால், சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்பிடுவோம் இல்லையா. ஸோ ஆத்மஸ்துதி இவருக்கு சுத்தமாகவே பிடிக்காது. தற்புகழ்ச்சி சுத்தமாக பிடிக்காது. आपको अच्छी नहीं लगती थी. आपके सरस करों का परस पाकर हिंदी साहित्य की सभी विधाएं धन्य हुई हैं. அவருடைய
சரஸ் கரோம் தாமரை போன்ற அந்த கரங்களால் என்னது பரஸ்பாக்கர் அவருடைய கைப்பட்டு ஹிந்தி இலக்கியம் பெரிய வந்துட்டு புண்ணியம் அடைந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருடைய கவிதைகள் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கு தான் அப்படி கொடுத்துருக்காங்க. சும்மா வர்ணனை மாதிரி கொடுத்துருக்காங்க. இவருடைய தாமரை போன்ற அந்த கரங்களால் அந்த கரங்கள் பட்டு ஹிந்தி இலக்கியமே என்ன ஆயிடுச்சான்? சபி விதாயே. ஸோ எல்லா விதத்துலேயும் தன்ய ஹுயிகை ரொம்ப புண்ணியம் பிளெஸ்டு அப்படின்னு அர்த்தம். பிளெஸ் பண்ணப்பட்டது. ஆப் பாரத்கே அதீத் கௌரவ் கா குன்கான் கர்னே கபி நெஹி தக்தே தே. ஸோ அவர் பாரத தேசத்து மேலே அதிகமான கௌரவமும் இதுவும் வச்சுருந்தாரு. அதை பற்றி பேசுகிறதுக்கு அவர் எப்போதும் மறந்ததே இல்லை. நம்மளுடைய தேசத்தினுடைய பெருமைகளையும் கௌரவத்தையும் அவருடைய கவிதையை படித்தா நமக்கு தெரிய வரும். அஜாத சத்ரு, ஸ்கந்தகுப்த், சந்திரகுப்த், कामयानी, आंसू, झरना आदि कृतियाँ हिंदी साहित्य को आपकी अमूल्य देन है. ஸோ இதெல்லாம் இவரால் கொடுக்கப்பட்டது நமக்கு. ஸோ நிறைய படைப்புகள் எல்லாமே பேர் தான். இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். இதெல்லாம் இவர் எழுதின அந்த கவிதைகள். சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த ஜெய்சங்கர் பிரசாத். நான் திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன், என் கூடவே படிச்சுடுங்க. जयशंकर प्रसाद का जन्म सन 1889 को काशी में हुआ. अपने स्वध्ययन द्वारा उर्दू, संस्कृत, अंग्रेजी भाषाओं का साहित्य ज्ञान प्राप्त किया. इतिहास, दर्शन, धर्मशास्त्र और पुरातत्व पर आपकी विशेष रुचि थी. परनिंदा और आत्मस्तुति आपको अच्छी नहीं लगती थी. आपके सरस करों का परस पाकर हिंदी साहित्य की सभी विधाएं धन्य हुई हैं. आप भारत के अतीत गौरव का गुणगान करते कभी नहीं तकते थे. अजातशत्रु, स्कंदगुप्त, चंद्रगुप्त, कामयानी, आंसू, झरना आदि कृतियाँ हिंदी साहित्य को आपकी अमूल्य देन है. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கவி பரீட்சை ஸ்ரீமதி மகாதேவி வர்மா அப்படிங்கிற அந்த கவிஞரை பற்றி வாங்க பார்ப்போம். महादेवी वर्मा का जन्म सन 1907 को हुआ. महादेवी वर्मा பிறந்த வருஷம் என்னன்னா 1907. வே ரகசியவாதி கவியத்ரிகை. இவங்க ரகசியவாத் அப்படிங்கிற ஒரு வாத பயன்படுத்தி நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. அதனால இவங்கள ரகசியவாதி கவியத்ரின்னு சொல்கிறாங்க. இப்போது ரகசியவாத் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக இப்போ ஒன்றுமே சொல்ல முடியாது. அது ஒரு விதமான ஒரு விதமான நடை அப்படின்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்கி அது மாதிரி நிறைய வாத் இருக்குது. ரகசியவாத், சாயாவாத், அந்த மாதிரி நிறைய வாத் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி நீங்கள் ஹையர் எக்ஸாம்ஸில் படிப்பீங்க. ஸோ இப்போது ரகசியவாத் அப்படிங்கிறது ஒரு மொழி நடை அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. கவியத்ரி ஹை உன்கி பிரகாஷித் காவிய ரச்சனாயே ஹை. ஸோ இவங்க இவங்க கொடுத்த அந்த காவியங்களில் நிகார், ரஷ்மி, நீரஜா, அப்புறம் சாந்தியகீத், யாமா, தீப்ஷிகா ஆதி இதெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. அது மாதிரி அதீத்கே சல் சித்ரு और स्मृति रेखा नाम से 2 ग्रंथों भी प्रकाशित हुई हैं. ஸோ நிறைய இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அந்த பேர். ஸோ நிறைய சல் சித்ரு நிறைய எழுதியிருக்காங்க. ஸ்மிருதி ரேகா அப்படிங்கிற எழுதின அந்த கிரந்தங்கள் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிழா வித்யாபீட் பிரயாக் கா பிரின்சிபல். இவங்க எங்கெல்லாம் இருந்திருக்காங்க? மகிழா வித்யாபீட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பில் பிரயாக் கா பிரின்சிபலாக இருந்திருக்காங்க. யூனிவர்சிட்டி, அது ஒரு யூனிவர்சிட்டியோட பேர். அங்கே பிரின்சிபலாக இருந்திருக்காங்க. அவர் சாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையில் கா சம்பாதக் எடிட்டராக இருந்திருக்காங்க. ஆதி பதோம் கா பி உன்ஹோனே சுஷோபித்
கியா ஹை. ஸோ அந்த பதவிகள் எல்லாம் இவங்க வந்து அலங்கரித்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா அந்த பதவிகள்லாம் வந்து இவங்க நல்ல விதமாக வேலைகள் செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். வே சுந்தர் சித்திரக்கார் பீகை. இவங்க ஒரு அழகான ஓவியரும் கூட. ஸோ நல்ல சித்திரம் வரையக்கூடியவங்க, நல்ல ஓவியம் வரையக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் திரும்ப வாசிக்கிறேன். महादेवी वर्मा, श्रीमती महादेवी वर्मा. महादेवी वर्मा का जन्म सन 1907 को हुआ. वे रहस्यवादी कवयित्री हैं. उनकी प्रकाशित काव्य रचनाएं हैं निखार, रश्मि, नीरजा, सांध्य गीत, यामा, दीपशिका आदि. अतीत के चलचित्र और स्मृति रेखा नाम से 2 ग्रंथ भी प्रकाशित हुई हैं. महिला विद्यापीठ प्रयाग का प्रिंसिपल और चांद पत्रिका का संपादक आदि पदों को भी उन्होंने सुशोभित किया है. वे सुंदर चित्रकार भी हैं. ஸோ அவ்வளோதான். இந்த 3 நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கவி பரீட்சை. இந்த 3 மட்டும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இதுலேருந்தே எழுதிடலாம். இந்த ஃபுல் வீடியோவை கவனமாக பார்த்து நல்லா படிச்சுட்டு செல்ஃப் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம் இந்த ரோமனில். தேங்க்யூ. கிருபாஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Kribas Academy is always there for you to make succeed and acquire a deep knowledge. Thank you. Have a good day and stay safe.